இஃப் சப்போஸ் உங்களுக்கு இன்ஃபார்மல் லெட்டர் வந்துடுச்சுன்னு வைப்போம். எக்ஸாம் ரைட் அ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட், ரைட் அ லெட்டர் டு யுவர் அங்கிள், ரைட் அ லெட்டர் டு யுவர் பிரதர், அந்த மாதிரி இன்ஃபார்மல் லெட்டர் வந்துடுச்சுன்னு வைப்போம். அதை எப்படி எழுதுறது? ஓகே, அந்த பர்சன் உங்களுக்கு யாருன்னு தெரியும், அவருக்கும் உங்களை தெரியும், க்ளோஸா தெரியும் போது 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். அப்ப உங்களை நீங்க வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நோ இன்ட்ரடக்ஷன். ஓகே, நான் இந்த இடத்துல இருந்து கதைக்கிறேன் அந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அடுத்தது அவர்கிட்ட வந்து வாங்க போங்க சார்ன்னு ரெஸ்பெக்ட் கொடுத்து கதைக்கணும் மட்டும் அவசியம் இல்லை. ஏன்னா ஃப்ரெண்டுக்கோ பிரதருக்கோ கதைக்கும் போது இந்த சார் மேடம் அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுத்து கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அதை வந்து எப்படி சொல்லுவோம்னு சொன்னா நோ நோ சல்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த 2 செய்ய தேவையில்லை. அடுத்தது எப்படி லெட்டரை ஸ்டார்ட் பண்றது? இன்ஃபார்மல் லெட்டரும் தெரிஞ்சிருச்சு, எப்படி ஸ்டார்ட் பண்றது? ஓகே, இப்போ நான் லைக் நம்ம ரைட்டிங் டாஸ்க் 2ல வந்துட்டு தீசிஸ் ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு எஸ்ஐக்கும் ஒவ்வொரு தீசிஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த லெட்டர்ஸுக்கும் ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் இருக்கு, அதை அதுல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இஃப் சப்போஸ் உங்களுக்கு இன்ஃபார்மல் லெட்டர் வந்துச்சுன்னு சொன்னா இந்த சென்டென்ஸ்ல நீங்க எப்பேற்பட்ட ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் வந்தாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அது என்னன்னு சொன்னா ஐ ஹோப் திஸ் லெட்டர் finds you. I hope this letter finds you well. இந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சென்டென்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்க அந்த ஆக்சுவல் என்ன விஷயம் கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ள போங்க. ஓகே, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு இதை எழுதும் போது உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுக்கு அடுத்தது இங்கிலீஷ். நம்ம தமிழ் பீப்புள்ல தமிழ்லாம் ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேடம் அந்த மாதிரிலாம் போட்டு லெட்டர் எழுதுவோம். ஆனா இங்கிலீஷ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் ரெஸ்பெக்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து டியர்லயே முடிஞ்சிடும். ஓகே, எந்த ஒரு லெட்டர் ஸ்டார்ட் பண்ணாலும் டியர் அப்படின்னு தான் இங்க போட்டு ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஓகே, டியர் ஸ்ட்ரைட்டா யாருக்கு எழுதுறீங்களோ அந்த நேமா கொடுத்துடணும். இஃப் சப்போஸ் இன்ஃபார்மல் லெட்டர் வந்துச்சுன்னு சொன்னா டியர் ஒரு பேர், இந்த பேர் வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேரை சூஸ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு எழுத சொன்னாலும் உங்க உண்மையான ஃப்ரெண்டு பேர் என்னவோ அந்த ஃப்ரெண்டு பேரை நீங்க அப்படியே எழுதிடலாம். டியர் டேஷ் அதுக்கு நீங்க எழுதிடணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணி எழுத வேண்டியது. ஓகே, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும் போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லெட் மீ ஓப்பன் அ கொஸ்டின். ஓகே, இப்ப இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். ஓகே, நம்ம ஸ்பீக்கர் கியூ கார்டு பார்த்த மாதிரி தான் ஒரு மெயின் கொஸ்டின் ஒன்று இருக்கும், கீழே சின்ன சப் கொஸ்டின்ஸ் 3 இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நோட் பண்ண வேண்டியது ஓகே, இதுல ரைட் இமெயில் ஒரு லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை தான் நீங்க பார்க்கணும். இப்போ ரைட் இமெயில் டு யுவர் ஃப்ரெண்ட், இப்போ யாருக்கு எழுத சொல்லியிருக்காங்கன்றதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. இதுல யுவர் ஃப்ரெண்டுன்னு இருக்கு, கரெக்டா? ஃபைன். இப்போ யுவர் ஃப்ரெண்டுன்னு சொன்னா இன்ஃபார்மல் லெட்டர்னு விளங்கிடும். ஓகே, இப்போ இதை தான் நீ ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும், யாருக்கு எழுத சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரைட் லெட்டர்னு சொல்லலாம், இல்லாட்டிக்கு ரைட் இமெயில்னு சொல்லலாம். ஓகே, இப்போ எதுக்கு எழுத சொல்லியிருக்காங்கன்றது மேலே கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை ரீட் பண்ணுங்க, நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஃப்ரெண்ட் வந்து அவருடைய சிட்டியில வந்து நியூ ஸ்போர்ட்ஸ் லேர்ன் பண்றதுக்கு அட்வைஸ் கேட்டிருக்கேன். இப்போ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஃப்ரெண்டுன்னு சொன்னா ஏன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்னு சொல்லி இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதுங்க, அதுக்காக இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஃப்ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்டிருக்காரு. ஓகே, ஒரு புதுசா ஒரு ஸ்போர்ட் பண்றத பத்தி உங்கள்கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ அவருக்கு லெட்டர் எழுத இமெயில் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன விஷயம் அதில் சேர்க்கணும்ன்றதை தான் கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ முதலாவது என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது நாங்க ரெக்கமெண்ட் பண்ணணும் ஃப்ரெண்டுக்கு வந்து சூட்டபிளான ஸ்போர்ட், எந்த ஸ்போர்ட். அப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ஸ்போர்ட் நீ விளையாடு ஒரு ஸ்போர்ட்டை சொல்ல சொல்றாங்க. அடுத்தது
எப்படி அவர் அதை படிக்கலாம் அந்த லேர்ன் பண்ணலாம். அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா படிக்கிறத பற்றி ஆ சஜஸ்ட் பண்ணுங்க. சொல்றாங்க. ஓகே. முதலாவது என்ன ஸ்போர்ட்ன்னு சொல்றாங்க. 2வது அத எப்படி லேர்ன் பண்ணலாம்னு சொல்றாங்க. அடுத்தது 2 பேரும் சேர்ந்து போய் படிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்ப உங்க ஃப்ரெண்ட நீங்க மைண்ட்ல வச்சுருங்க. இப்ப உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்கள கேட்கிறாரு. ஓகே. இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப லெட்டர கூட விட்டுருங்க. ஃபோன்ல ஒருத்தர் கேட்கிறாரு. இப்ப நான் ஸ்போர்ட்ஸ் ஒண்ணு புதுசா லேர்ன் பண்ணணும்னு இருக்கேன். என்ன ஸ்போர்ட் லேர்ன் பண்ணலாம்னா, அப்ப என்ன ஸ்போர்ட் நீங்க சொல்லுவீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு? எனிஒன். பேட்மிண்டன். ஓகே. அப்ப இப்ப நம்ம 180 வேர்ட்ஸ்க்கு எழுதணும். இப்ப பேட்மிண்டன் இப்ப கியூ கார்ட்ல சொன்ன மாதிரி தான். இப்ப பேட்மிண்டன் ஒரே வார்த்தையில சொன்னா ஒரு 4 வார்த்தையில முடிஞ்சிடும். இப்ப ஏன் பேட்மிண்டன் என்ன சொல்லுவீங்க? பேட்மிண்டனும் செட் ஆகும் அப்படின்னு சொல்ல போறீங்க. அப்ப என்னன்னு சொல்லுவீங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடக்கூடிய அது வந்து 2 பேர் சேர்ந்து விளையாடக்கூடிய அது கடைசியில சொல்லுவீங்க. இப்ப அவங்களுக்கு வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்பால் சொல்லலாம், வாலிபால் சொல்லலாம், பேட்மிண்டன் சொல்லலாம், நெட்பால் அந்த மாதிரி என்ன கேம் வேணாலும் நீங்க சொல்லலாம். அப்ப பேட்மிண்டன் சொன்னா என்ன காரணம் குடுப்பீங்க? இந்த காரணத்துக்காக இத லேர்ன் பண்ண என்ன சொல்லுவீங்க? ஈஸியா லேர்ன் பண்ணலாம், குயிக்கா ஈஸியா லேர்ன் லேர்ன் பண்ணலாம். பண்ணலாம். குயிக்கா லேர்ன் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது? ரெண்டு பேர் விளையாடக்கூடிய விளையாட்டு 2 பேர் மட்டுமே இது காணும். கணக்க பேர் தேவையில்ல. இப்ப 2 பேர் மட்டுமே சேர்ந்து விளையாடலாம். ஓகே. அதுக்கு அடுத்தது? மணி வேஸ்ட் ஆகாது, மணி வேஸ்ட் ஆகாது. மணி ஆ வேஸ்ட் குறைவு. இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவீங்க. ஓகேயா? ஃபைன். இப்ப 2வது என்ன அவங்க எப்படி அத லேர்ன் பண்ணலாம்ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க அதுக்கு? செல்ஃப் செல்ஃபா லேர்ன் பண்ணா இல்லையென்றா ஒரு கோச்சிட்ட போய் லேர்ன் பண்ணக்கூடிய வேற மாதிரி இருக்கும். 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப எத வச்சு உங்களால அதிகமா எழுத இயலும்? கோச் என்ன எழுதலாம். அப்ப கோச்ன்ற எழுதலாம். அப்ப கோச்ன்றது எங்க இருக்காரு? சும்மா கற்பனை பண்ணுங்க. சும்மா. கோச்சுன்னா இப்ப அதாவது எங்கட உங்கட்ட ஊர்ல கிடையாது. எங்கட ஊர்ல ஒரு கிளப் இருக்கு. அந்த கிளப்ல ஒரு கோச் இருக்காரு. அவர்ட்ட போய் லேர்ன் பண்ணலாம். அப்படின்னு சொல்லுவீங்க. வேற என்ன சொல்லுவீங்க? ஏன் அந்த கிளப்ன்னு சொல்லும்போது, அந்த கிளப்ல நெறைய பேர் வளமையாவே போய் லேர்ன் பண்றாங்க. அதனால அதனால நான் இத சொல்றேன். அதுல நெறைய ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் இருக்கு. நல்லா சொல்லி தருவாங்க. அந்த மாரிலாம் சொல்லுவீங்க. ஓகே. இதுக்கு அடுத்தது 2 பேரும் சேர்ந்து லேர்ன் பண்ணலாம். அதுக்கு என்ன காரணம் குடுப்பீங்க? இந்த பேட்மிண்டன் மினிமம் 2 மெம்பர்ஸோட விளையாடலாம். அப்ப நான் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடினா 2 ஓகே. ஈஸி, ஈஸியா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம். நமக்கு அடுத்தது? வேகமா ஸ்டடியா லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். வேகமா லேர்ன் பண்ணக்கூடிய மாரி இருக்கு. 2 பேரும் ஒண்டா டிராவல் பண்ணலாம். இப்ப எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த் மேல கொஞ்சம் அக்கறை வந்திருக்கு. அதனால அந்த மாரி. ஓகேயா? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு முழுக்க முழுக்க உங்களோட கற்பனை தான். ஓகேயா? இப்ப இதுதான் எழுதணும்னு மட்டும் அவசியம் இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க கற்பனை. உங்களுக்கு ஏத்த மாரி ஒண்ணு சொல்லுவீங்க. ஓகேயா? இப்ப நீங்க வந்து பேட்மிண்டன் சொன்னீங்க. இது அப்படியே எழுதலாம். இப்ப இன்னொருத்தர் வந்து இப்ப இந்த கொஸ்டினுக்கு இன்னொரு கேம் சொல்லணும்னா என்ன கேம் சொல்லுவீங்க? கிரிக்கெட். கிரிக்கெட் சம்திங். அதான் இப்ப இவங்க வந்துட்டு நீங்க கதைச்ச கேள்வி தானே? ஓகே. அவங்க ம். வந்துட்டு பேட்மிண்டன் சொன்னாங்க. இப்ப இன்னொருத்தர் அவங்கள விட்டு இன்னொருத்தர் வந்துட்டு இன்னொரு கேம் சொல்லணும்னா என்ன கேம் சொல்லுவீங்க? அது இந்த மாரி ரீசன் என்ன ரீசன் குடுப்பீங்க? கஜரூபன், அருள்ராஜா, அபிஷன் அண்ட் மிஸ்டர் மெனோ. சும்மா சொல்லுங்க. ஓகே. சோ அவங்க எழுதி வச்சு நம்ம லெட்ஸ் ரைட் இட். ஓகே. ஃபைன். லெட் மீ ஓப்பன் த பேப்பர். ஃபைன். இப்ப உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பேர் இருக்குன்னு என்ன பேர் சொல்லுவீங்க? உங்களோட பேர் எது? Fine. So I hope this letter finds you well. இந்த கொஸ்டின் எப்படி எழுதியிருக்கு? ஓகேயா?
ஃபைன். இப்ப எனி டைம் உங்க விஷயத்த எழுத போறீங்க. எப்பயுமே ஒரு விஷயம் நேரம் நேரம் எழுதக்கூடாது. பில்டப் பண்ணி எழுதல. என்ன குடுத்துருக்காங்க? உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு உங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. ஓகேயா? எப்ப கேட்டாங்க? சும்மா சொல்லுங்க. Yesterday or last week நேத்து கேட்டாங்க. எஸ்டர்டே கேட்டீங்க. அதுக்கு உனக்கு பேட்மிண்டன் தான் செட் ஆகும்னு சொல்ல போறேன். ஓகே. அப்ப சொல்லும்போது, யூ ஆஸ்க்ட் மீ ம். அபௌட் ஸ்போர்ட்ஸ் எஸ்டர்டே. ம். எஸ்டர்டே ஒரு ஸ்போர்ட்ட பத்தி என்கிட்ட கேட்ட. அண்ட் ஐ திங்க் நான் நினைக்கிறேன் யூ கேன் லேர்ன் பேட்மிண்டன். ஓகே. இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்ஸே மேக் பண்ணுங்க. ஓகே. ஏன் பேட்மிண்டன்? ஈஸியான சொல்லுங்க. ஒரு காரணம் குடுக்குறதுக்கு எந்த கனெக்டிங் வேர்ட் யூஸ் பண்ணுவீங்க? Because பிகாஸ் இல்லாட்டி சின்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ பிகாஸ் இட் இஸ் அன் is ஈஸி கேம் அண்ட் ஈஸி டு லேர்ன். the இது சொல்லிடுங்க. ஓகே. ஃபைன். இப்ப இது வந்து முதலாவது. வேற என்ன காரணம் சொன்னீங்க? money is ஆ, expensive. அப்ப குறைந்த செலவுல Any உன்னால கற்றுக்கொள்ள முடியும். அதானே சொல்லப் போறீங்க? அப்ப you can learn யா யூ கேன் லேர்ன். குறைந்த செலவுலன்னா low expense வித் லோ எக்ஸ்பென்ஸ் ex அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டிக்கு வித்தவுட் ஹை எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லலாம். வித்தவுட்னா இல்லாம. சரிதானே? ஆ, very nice. அதுக்கு அடுத்தது 2 பேர் மட்டுமே காணும்னு சொன்னீங்க. ஓகே தானே? அப்ப காணுமன்றதுக்கு காணுமன்னா போதுமன்றதுக்கு Enough. விளங்கல? Enough. enough. So 2 people are enough to play பேட்மிண்டன். Badminton. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து இப்ப ஒரு கொஸ்டின் ஸ்ட்ரெயிட்டா பேட்மிண்டன் சொல்லாம பில்டப் பண்ணி எழுதிடணும். ஓகே. ஸோ இப்ப முதலாவது இது வந்து முடிச்சுட்டேன். இப்ப எங்க லேர்ன் பண்ணலாம்னு சொன்னா, எங்க சொன்னீங்க? கோச்கிட்ட. கோச்ன்றது எங்க இருக்காரு? Park. Park in a பார்க் club. இல்லாட்டி கிளப். அப்ப என்ன கிளப்புக்கு ஒரு பேர் வைங்க. சும்மா ஏதோ ஒரு பேர். Youth club. விளங்கல? யூத் Youth கிளப். club. யூத் கிளப். ஓகே. ஸோ அப்ப புதுசா ஒரு யூத் கிளப் எங்கட ஏரியால ஓப்பன் ஆயிருக்கு. அப்படின்னு சும்மா சொல்லணும். ஓகே. A new youth club New is opened in open my last hometown last month. Okay. month. And it has good facilities. ஓகே. இது வந்து முதலாவது. அதுக்கு அடுத்தது என்ன? நல்ல கோச் இருக்காரு. ஓகே தானே? அப்ப மேலும் அப்படின்னா ரைட்டிங் Also, ஆல்சோ இல்லாட்டிக்கு நல்ல வேர்ட் வந்து மோர் ஓவர் இல்லாட்டிக்கு ஃபர்தர் மோர். டாஸ்க் 2ல எழுதும்போது சொல்லியிருந்தேன். மேலும் அப்படின்னா மோர் ஓவர் இல்லாட்டிக்கு ஃபர்தர் மோர்ன்றது நல்ல வேர்ட். ஓகே. ஸோ மோர் ஓவர் இட் ஆல்சோ ஹேஸ் அ குட் கோச் ஃபார் பேட்மிண்டன். ஓகே. in that ஸோ யூ வில் லேர்ன் learn குயிக்லி. அதனால வேகமா குயிக்கா லேர்ன் பண்ணுங்க. ஓகே. இதுக்கு அடுத்து அந்த கிளப் தான் சொல்லும்போது வேற என்ன காரணம் குடுப்பீங்க? இப்ப உங்கள் மைண்ட் செட்ல uh, உங்கள மைண்ட்ல வைங்க. என்ன சொல்லலாம்? no. வந்து போய் பிராக்டிஸ் பண்ணலாம். விளங்கல? எனி டைம் போய் ஆ, பிராக்டிஸ் ஆ. பண்ணக்கூடிய மாதிரி. அப்ப இட் இஸ் ஓப்பன் 24 ஹவர்ஸ். ஆல்வேஸ்னா ஓகே தானே? அப்ப ஏற்கனவே சோன்னு யூஸ் பண்ணிருக்கேன் அதுல. தேர்ஃபோர் யூ கேன் கோ அண்ட் பிளே எனி டைம். எந்த டைம்ல லேர்ன் பண்ணலாம். ஓகே. அடுத்தது வீட்டுக்கு தூரத்த சொல்லுவீங்க. ஓகே தானே? அதோட அப்ப நிறைய ஆல்ரெடி நெறைய பேருக்கு மோஸ்ட் ஆஃப் மெனி மெனி பீப்பிள். அதான் நல்ல வேர்ட் நியூமரஸ் பீப்பிள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே. ஃபைன். ஸோ
already numerous women from my hometown is learning badminton But in that club. அந்த கிளப்ல லேர்ன் பண்றாங்க. So it is very safe. ரொம்ப சேஃபா இருக்கு. ஓகே தானே? அதுக்கு அடுத்தது கிட்டக்க இருக்கு. ஓகே தானே? And it is only 10 minutes travel from my house. oh, ஹவுஸ் போங்க. ஒண்ணு சொல்லலாம். ஓகே. இப்ப 2வது என்ன சொல்லிட்டேன். யூத் கிளப் இஃப் சப்போஸ் இதுக்கு பதிலா யூடியூப் பார்த்து நீங்க லேர்ன் பண்ணுங்க. ஓகேயா? செல்ஃபா லேர்ன் பண்ணுங்க. ஏதோ ஒண்ணா நீங்க குடுக்கலாம். ஆனா, அதுக்கு வந்து நெறைய எழுத முடியாது. அதனால எத அதிகபட்சம் எழுத முடியுமோ அதுக்கு போயிடணும். ஓகே. இப்ப இது வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து போய் லேர்ன் பண்ணலாம். அப்படின்றத 3வது வழி காட்டிருக்காங்க. அப்ப எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. நானும் yes. பேட்மிண்டன் லேர்ன் பண்ணணும்னு விரும்புறேன். அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லுவீங்க? I interest to I play. also Interest. interested to play. Interest. சரி. ஆக்சுவலா Mm. இன்ட்ரெஸ்ட்க்கு வந்துட்டு I am also I am interested ன்னு வரும். இன்ட்ரெஸ்ட்க்கு மட்டும். ஓகேயா? So I am also interested to play badminton for my health. ஓகேயா? So அதனால Mm. so I want to join with Join. you. உன்னோட ஜாயின் பண்ணணும். ஓகேயா? அப்படி ஜாயின் பண்ணா என்ன நன்மை? இப்ப சொல்றேன் என்ன சொல்லுவீங்க? 2 பேரும் மவுண்டா டிராவல் போய் வரக்கூடிய Ah, மாதிரி இருக்கு. we can go together. Yes. எதுல போவீங்க? By cycle or something. In my bike. என்னோட பைக்ல 2 ரவுண்டா போவோம். ஓகே? And we can share the petrol cost. Something. ஏன்னா வேர்ட்ஸ் கவர் பண்ணியே ஆகணும். அப்ப அதுக்காக. ஓகேயா? இதுக்கு அடுத்தது 2 பேரா ஜாயின் பண்ணா அங்க அந்த கிளப்ல வந்து ஃபீஸ் குறைப்பாங்க. அப்படின்னு சொல்லலாம். சும்மா. ஏன்னா வேர்ட்ஸ் கவர் பண்ணணும். ஓகே தானே? So furthermore, Two. ஓகே தானே? The club is giving discount for 2 Two. admissions. So we can pay less fee for learning badminton. ஓகே தானே? ஸோ நீ ஃபைனலா இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப வேர்ட்ஸ் வந்திருக்கு. ஃபுல்லா 180 வேர்ட்ஸ் வந்துச்சான்னு பார்ப்போம். 160 வேர்ட்ஸே வந்துடுச்சு. தாராளமா போதும். அப்ப ஸோ லெட்ஸ் ஜாயின் டுகெதர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. ஓகே. ஸோ இப்ப 180 வேர்ட்ஸ் எழுதிட்டீங்க தானே? இதே மாதிரி இன்னொரு 2 பந்தி எழுதினீங்கன்னு சொன்னா டாஸ்க் 2 250 வேர்ட்ஸ் வந்துடும். ஓகே. அவ்வளவுதான் விஷயம். ஸோ இப்ப இதுல முழுக்க உங்களோட இதுதான் எழுதணும் மட்டும் அவசியமே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய கற்பனை தான். ஓகே. ஆனா அந்த கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி எழுதினீங்கன்னு சொன்னா சரி. இப்ப இனி முடிக்கும் போது இப்ப ஃப்ரெண்டுக்கோ, பிரதருக்கோ, அண்ணனுக்கோ அந்த மாதிரி எழுதும்போது முடிக்கும் போது எப்படி முடிக்கணும்னு சொன்னா ஓகே வித் லவ் அப்படின்னு போட்டு உங்களோட நேம அப்படியே எழுதி விடுங்க. ஸ்பெல்லிங் கரெக்டானு தெரியல சம்திங். ஓகே. அதாவது முழுக்க உங்களோட நேம அப்படி சைன் வைக்க கூடாது. ஞாபகம் வைங்க. உங்களோட நேம எழுதி விட்டுறணும். ஓகே. ஃபைன். ஸோ இவ்வளவுதான் இன்ஃபார்மல் லெட்டர். ஓகே. ஸோ லைக் அந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ண வேண்டியது யாருக்கு எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க மைண்ட்ல ஐடியா போடுங்க. இதுக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல ஒரு 5 மினிட்ஸ் ஓகே இந்தந்த விஷயம் எல்லாம் நான் எழுத போறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுங்க. ரைட் டாஸ்க்கு நான் பிளான் பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு எழுதுனீங்கன்னு சொன்னா ஒரு ஈஸி குயிக்கா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே ஃபைன். லெட் மீ ஓபன் another question.